உள்ளூர் மக்களால் குறிப்பாக கடற்தொழில் செய்கிற ஆட்கள் வந்து தங்களுக்கு கடலுக்குள்ளேயும் வந்து என்ற நோக்கத்தோடு நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நன்றி உணர்வோடு அதை எங்கள் செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு வந்து யாழ்ப்பாணம், அதாவது பாசையூர் மீன் சந்தை அடியில் நிற்கிறேன். வந்து மீன் சந்தையாண்டு நான் மீன் வாங்க வரல. இன்றைக்கு ஒரு பாசையூர் அந்தோனியார் திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த பாசையூர் அந்தோனியார் திருவிழா வந்து இன்றைக்கு 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாள் திருவிழா வந்து இந்த மீன் சந்தையாடியில் இருந்து இதால் கடலுக்குள்ளே வந்து என்னென்னா இதில் படகுல வந்து போயிட்டு அங்கே வந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்தோனியாரை வந்து வழிபடுறதுக்கான அவர்களின் வழிபாடுகளை மேற்கொள்ள போகிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமையப்போதும். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி உங்களின் ஆதரவை தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், நேரடியாக போய் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இப்போ நிற்கணும். வந்து நீங்கள் முன்னே பார்த்தீங்கன்ற தெரியும், இது கடல் வந்து இந்த கடலால் தாண்டி தான் அதில் நீங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்கள். அந்த அந்தோனியார் திருச்செல்வம் அந்த சிறுவத்தில் தான் வந்து வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்க போகுது. இங்கேருந்து பெரும்பாலும் வந்து படகுகளில் வந்து இந்த அப்படியான படகுகளில் வந்து ஏற்றி கொண்டு போயிட்டு தான் அந்த திருச்சுருவத்து அடியில் போயிட்டு அங்கே வழிபாடுகள் வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்கிறது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே இங்கால கடலாக இருக்குது. இந்த படகுகளில் தான் இப்போ அங்கே போகும் இந்த மக்கள். இங்கே பாருங்க, சின்னாங்கெல்லாம் வரீங்க, ஜக்கெட்டெல்லாம் அடித்து கொண்டு வரீங்க. எங்கே போக போகிறீங்க? எங்கே போக போகிறீங்க? கடல் கோயில் போக போகிறீங்களா? இதுக்கு முதல் போயிருக்கிறீங்களா? எத்தனை நேரம் போனீங்க? இப்போ தான் போக போகிறீங்க முதல் தடவையா? தம்பி நீங்கள் முதல் தடவையா? நீங்கள் போக போகிறீங்களா? சரி, அச்சாப்பிடல பயம் இல்லையா? அப்படிதான் பயப்படக்கூடாதுண்ணா. ஓகே, சரிக்கா. பயப்படுவீங்களா? பாருங்க, இதில் பெரிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறேன் பாருங்க. இதில் இது என்ன மாதிரி இப்போ நீங்கள் இதுகளில் ஏற்றி கொண்டு போகிறீங்க தானே? நாங்கள் அங்கே விட்டு போட்டு அவைய மண்டாடி முடிய நாங்கள் திரும்பி ஏற்றி வந்து விடுவோம். இது என்ன உங்களோட சொந்த செலவுலேயே எல்லாம் செய்கிறீங்க? எங்கட செலவுலையோ எங்கட செலவு. எந்த இடத்துல இருந்து வந்தாலும் நீங்கள் உங்களோட சொந்த எங்கட பணியை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். அதான் இதே வந்து பொதுவான எங்களை இறைவனுக்காண்டி செய்கிறோம், கடவுளுக்காண்டி செய்கிறோம்ன்றது நாங்கள் எங்களுக்கு எதை செய்வோமோ அதை செய்து முடிப்போம். வருஷமாக அதை செய்து கொண்டு வரீங்க. அடுத்த வருஷம் 35 வருஷம் நாங்களுக்கு. இப்போ இண்டையான் வந்து 3ஆவது திருவிழா வந்து நடக்க போகுது. 3ஆவது திருவிழா இதோட நாளையிலேருந்து கோயில். நாளையிலேருந்து கோயில். இதுக்கப்புறம் வேறு இன்னும் 2-3 இடங்கள்ல இருக்குதாமே திருச்செருவம் இருக்கு. கடல் கங்கால் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு மாதங்கள்ல இருக்கு. ஆவணி கல்லடி அப்படி அது ஆவணி அந்த ஆணி அப்படி என்ன ஒரு திருநாளும் ஒரு இடங்கள் இருக்கு. இன்றைக்கு 3ஆவது திருவிழா முடிய வந்து ஆலயத்தில் நடக்கும். அங்கே 13ஆம் தேதி வரைக்கும். சரி, அந்த இடம் வந்து பாசவர் மீன் சந்தை. மீன் சந்தை தான். இந்த மீன் சந்தை இதில் இருந்து தான் இப்போ அங்கே அதில் போயிட்டு அந்தியான வழிபாட்டு போட்டு ஜலம் மாறுது. நான் முனிசிபல் கவுன்சில் உதவியோட கடத்தொழில் உதவியோட நாங்கள் இதில் துப்புரவாக்கி எல்லாம் ஆக்களை ஏற்றி இறக்கிறதுக்குரிய சகல வழியும் செய்திருக்கோம். ஓகே. இதை நீங்கள் வருஷமாக தொடர்ச்சியாக உங்களுடைய நிதியை போட்டு நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் வேறு 34 வருஷம். இப்போ அந்தோனியார் கோயில் வந்து கிட்டத்தட்ட 174 சிறப்பாக செய்யப்படுறாங்க. அதே மாதிரி வருஷம் எங்கட பொடியல் வெளிநாட்டில் இருக்கிற எங்கட கோயில சம்பந்தப்பட்ட பொடியலும் பாராங்க. அவையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பாருங்க, ஆக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, எல்லா இடங்கள்லேருந்து ஆக்கள் வந்தோன்றீங்க. நம்ம வந்து பாருங்க அவ்வளோ பேர் வரி நம்மன்னு சொல்லி
என்னென்னு சொல்லிச்ச நாள் வந்து பாருங்க எல்லாரும் ஓரிக்கொண்டு நிற்கிறேன் வந்து நானும் வந்து அந்த திருச்சிருவத்துக்கு போகத்தான் போகிறேன் அடுத்த படகுகளில் போகிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நானும் முதல் தடவையாக தான் வந்து இந்த கடலுக்குள்ள இறங்க போகிறேன் இந்த திருச்சிருவத்தை பார்க்குறதுக்காக. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த மக்கள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து 34 வருடங்களாக வந்து ஃப்ரீயாக தான் வந்து ஏற்றி மக்களை கொண்டு அங்கே வழிபாடுகளுக்கு விட்டுட்டு திருப்பி மீண்டும் கொண்டு வர்றார்கள். அங்கே கடலுக்குள்ளே போயிட்டு வந்து அந்த திருச்சிருவத்தை பார்த்து அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்ற விஷயத்தை நான் அதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், நேரடியாக சென்று அங்கே என்ன விஷயம் இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் முன்னே பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டராக எல்லாம் மாதிரி நம்ம பாருங்க எத்தனை பேர் சரி வேணா பாருங்க இந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த பலூன் கட்டியிருக்கிறது பாருங்க. இந்த பலூன் கட்டுற அந்த அடையாளத்துக்கால தான் போயிடும் அங்கே போய் தான் திருக்கிறதுக்கு போயிடும் பாருங்க. எத்தனை தடவை போகிறீங்க நீங்கள்? முதல் தடவையா போகிறீங்களோ? ஒவ்வொரு வருஷம் எத்தனை வருஷமா போகிறீங்க? தம்பி எத்தனை வருஷம் போகிறேன்? முதல் தடவையா? ஸோ நானும் முண்டை தான் வரேன் பாப்பா அப்படி இருக்கேன் பாப்பா அவனை. என்ன சொல்கிறவியா அங்கே எப்படி இருக்கான்னு சொல்லி சொல்கிறவியா? பார்த்தீங்களா போட்டு வந்து பழிக்கிட்டது பாருங்க. தம்பி வரியா நில்லடா அப்போ வெக்கப்படாடா அப்போ தம்பி. உங்களுக்கு வெக்கம் இல்லை என்ன என்னது வெக்கப்படணும் என்ன? பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பின்னுக்காங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணன். அண்ணா சொல்லுங்கண்ணா வடிவா சொல்லுங்கண்ணா. அண்ணா எவ்வளோ காலமா அண்ணா அது நடக்குது? 34 வருஷம். 19 வேலையில் கட்டப்பட்டது. நீங்கள் 19 வேலையிலேருந்து இந்த வேலையை செய்தோம். இந்த வேலையை கட்டுறது நாங்கள் கட்டுறதே நீங்கள் தான். ஸோ வேறு லெவலில் இருக்கு. அது நாங்கள் கணக்கை ஓடினேன் பயப்படாங்க நீங்கள். அண்ணா வேறு என்ன சொல்லுங்க அண்ணா. இது 34 வருஷத்துலேருந்து இப்போ நீங்கள் உங்களோட என்ன தண்டபோல் கோஷின் எது தண்டபோல் கோஷின். அப்போ நீங்கள் தான் எல்லா சேவைகளும் செய்து கொண்டு இருக்கிறீங்க. நம்ம அந்த திருநெல்வேலியிலேருந்து கட்டுறது இல்லை நாங்கள் வெளிநாட்டு பிள்ளைங்க வெளிநாட்டு நினைக்கிறாங்க. அவன் என்ன வெறியணும்னு சொல்லி அடுத்த வருஷம் மாறாங்க. ஓகே ஓகே 25 வருஷம் மாறுது. அதனால அடுத்த செஞ்சுறாங்க. சரி சரியா இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ போகாமல் போகுது. ரைட் எங்கடா ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் எங்களுடைய சொந்த நாங்களே கட்டப்பட்டு நாங்களே நீங்களே உழைக்கிற காலத்தில் எல்லாம் சேர்த்து சேர்ந்து கடலுக்குள்ள மண் இருக்குது கட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ கோபம். அப்படி சுவாங்க நல்லா சுவம். நீங்கள் என்னப்பா நீங்கள் வந்துருக்கிறீங்க சொல்லுங்க. கடல் அந்தோனியார்கிட்ட வேறு தடவை இல்லை அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. நான் முதல் தடவை மாறேன். நானும் ஃபஸ்ட்டு தான் மாறேன். நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த பின்ன பாருங்கள் எல்லாம் வழிபாட்டு கொண்டு வைக்கிறாங்க. நாங்கள் அதில் டிஸ்டர்ப் பண்ணல. உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. இது வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் இந்த வழிபாடுகளை வந்து செய்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இருக்குது. வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு பாருங்கள்.
இறங்கின பாருங்க. இது வந்து ஒரு வளைவான வடிவில் தான் கட்டப்பட்டிருக்க வழி அமைப்புகள். இதில் வந்து அவர்களும் வந்து இதில் வழிபாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் பாருங்க வயது போன அம்மாக்கள் கூட வரையின பாருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படகுகள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கு பாருங்க. எவ்வளோ படகுகள் வந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து சின்னாட்டம் வந்து குழந்தை பிடிச்சி கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடி நின்று இந்த எப்படியான ஒரு நிகழ்வு செய்கிறன்ற ஒரு வித்தியாசமான நிகழ்வு பாருங்க. ஃபாதர்லாம் வந்துட்டு பாருங்க. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பூசை வந்து தொடங்க போகுது பாருங்க. உண்மையிலேயே பாருங்க எப்படி இருக்காரு. வணக்கம். நல்லது கொடுங்க நேரில். சூப்பராக இருக்குதானே? உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. பின்னைக்கு வந்து இந்த திருச்சுருவத்துக்கு தான் வந்திருக்கேன் பாருங்க. திருச்சுருவத்தில் வந்து இப்போ வந்து இன்னொரு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ள வந்து பூசை வந்து தொடங்க போகுது. எவ்வளோ மக்கள் வந்து கூடி வந்திருக்கிறோம். அதை விட இன்னும் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து படகுகளில் வந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிரதேசத்தை சுற்றியே வந்து கிட்டத்தட்ட நிறைய படகுகளில் வந்து மக்கள் வந்து இந்த ஆராதனை வழிபாடுகளில் ஈடுபட இருக்கிறார்கள். உண்மையிலேயே எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாகவும் அதாவது புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சியை தருகின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க இதில் பாருங்க கணவர் வந்து நிற்கிறேன் வந்து நிற்கிறேன் பாருங்க. அண்ணா கடுமையாக வந்து உழைச்சி கொண்டு இருக்கார். கண்ண நேரமாக போயிட்டு போட்டுறதும் வரோம் போய் வந்து கொண்டிருக்கேன் பாருங்க. வந்துருக்கேன் பாருங்க. அங்காளையும் சில படகுகள் வந்து கொண்டு என்னுடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கடல் அன்னையே என்னுடைய நாங்கள் நம்பி கொள்வோம். எந்த நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி திருவில்லியம் எங்களுக்கு கூறுகின்றது. எந்த நிலையிலும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வில்லியம் மோர்சன் என்கின்ற மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் கூறுகின்றார், நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நன்றி உணர்வோடு அதை எங்கள் செயலிலே வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாங்கள் செயலிலே வெளிப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுக்கின்ற போது அந்த பரிசை நன்றாக நாங்கள் அலங்கரித்து அந்த பரிசை நாங்கள் கொடுக்காதவர்கள் போல் ஆக்கிவிடுவோம் என்று சொல்கின்றார். ஆகவே எவ்வாறு ஒரு நாள் சூரியன் உதிக்கின்ற போது மலர்கள் எல்லாம் அந்த சூரியனை நோக்கி தங்களுடைய இதழ்களால் அந்த சூரியனை வரவேற்கின்றதோ அதே போல நாங்களும் நம்முடைய மலர்களால் மகிழ்விக்கின்றவர்களாக அவரை அன்பு செய்கின்றவர்களாக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுகின்றவர்களாக
ஆசீர்வாதங்களும் வேண்டுதல்களும் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு தொடரும் வழிபாட்டில் சக்தியுடன் கருதுகிறது. என்னென்னா வந்து பெருநாள் வந்து பூஜைகள் வந்து முடிஞ்சது வந்து நான் அந்த இதில் வந்து இந்த அண்ணா கூப்பிட்டவர் அவரோட வந்து சுற்றி வழியில் இப்போ எப்படி இருக்கின்ற விஷயத்தை வந்து உங்களை காட்டப்படும் பாருங்க ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா தெரியும் போகிற இடங்கள்ல வந்து படகுகள் வந்து முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய படகுகள் வந்துருக்கு பாருங்க இதால். இதில் முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இதில் பாருங்க இவ்வளோ பேர் இருக்கிறது. இப்போ நாங்கள் ரெண்டா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். கடலை வந்து சுற்றி பார்த்து கொண்டு வர போகிறோம் பாருங்க. பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னைக்கு வந்து பூசை நடைபெற்று முடிஞ்சது, பூசை முடிஞ்சது. இப்போ வந்து அதுக்குரிய பாட்டு போட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க. வாரம் போய் பார்த்துட்டு வாரம் இங்கே பாருங்க நீந்திரம் வாங்கலை நீச்சலை பாருங்க. பார்த்து என்ன தெரியும் பாருங்க இவ்வளோ மக்கள் வந்துருக்கிறவன்னு சொல்லி பார்த்து என்ன தெரியும் பாருங்க. உண்மை இது ஒரு உண்மையிலே நான் இப்படி இதை எதிர்பார்க்கல. திடீரென்று ஒரு அண்ணோட கதைக்கு நிறம் என்ன அண்ணா கூட்டி கொண்டு போகிறார் பாருங்க. இந்த தங்கச்சாக்கட்ட படகு தானே இது. அதான் காய்வர் இல்லாட்டி புறாயிரம் நாங்கள் போகிறது அதான் காலம் இது கட்டி என்ன மாதிரி விஷயத்தை சொல்லுங்க. அந்தோனியார் எனக்கு தெரிய அந்தோனியார்ட்ட புதுமையில நம்பிக்கை வச்ச எங்கட பாஷூர் மக்கள் வந்து எங்கட ஆலயம் வந்து அந்தோனியா கோயில் தான். அப்போ பாஷூர் மக்களால குறிப்பா கடத்தொழில் செய்யற ஆட்கள் வந்து தங்களுக்கு கடலுக்குள்ளேயும் உண்டு என்ற நோக்கத்தோட கடலுக்குள்ள இதை ஸ்தாபிச்சவள் எனக்கு தெரிய ஒரு 95க்கு முதலே ஸ்தாபிச்சுட்டேன். 1995 ஆண்டுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆனி 3ஆம் தேதி இந்த பெருநாள் வந்து பாஷூர் மக்களால சிறப்பாயும் அவர்களுடைய தெரிஞ்சார்கள் என்று அந்த பங்கு மக்கள் அப்படி வெளியிடத்துல இருந்தும் வருவாங்க. நிறைய பேர் வந்து வெகு விமர்சையா தான் இந்த பெருநாள் நாங்க செய்யறோம். நாங்க எல்லா சின்ன பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமா வந்து ஹாப்பியா இதை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கடலுக்குள்ள 95க்கும் முதல் கட்டப்பட்டு. இது அப்ப நாளையில இருந்து அங்கதான் எங்களுக்கு என்ன மாதிரி இந்த கொண்டாட்டம் நடக்கும் வேண்டாம். ஆனி 1ஆம் தேதி எங்களுக்கு கோயிலுக்கு அந்தோனியார் கோயில் கோடி ஏறும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரவேற்பு அந்தோனியாருக்கு ஒரு திருநாள் மாதிரி செய்வோம். அடுத்தது பாஷூர் கிராமத்துல வரவேற்பு. அடுத்தது 3ஆம் தேதி வந்து கடல் அந்தோனியாரை செய்வோம். 4ஆம் தேதியில இருந்து 9 நாள் வந்து நவநாள் செய்து 13ஆம் தேதி புனித தேர் திருவிழா நடக்கும். தேர் திருவிழாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. 1000க்கு மேற்பட்ட. 12ஆம் தேதி நட்சத்திர வழிபாடும் 13ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடக்கும். தேர் திருவிழா பின்னேறம் வந்து எங்கட பங்கு அயல் பங்களை அப்படியே சுத்தி கொண்டு வந்து பொதுவா அயல் வந்து அல்லது விக்கா ஜென்ரல் வந்து இறுதி ஆசீர்வாதத்தை செய்வேன். காலாதி காலமா பாரம்பரியமா இதான் நல்ல சந்தோஷம். இதுல வந்து ஒரு போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வணங்கிட்டு தான் அங்கால சொல்லிருக்கு போயினா அவையோட நம்பிக்கை கேட்ட மாதிரி அந்த நேரம் அவைகளுக்கு நிறைவா தான் போன அந்த இதுக்கு கஜத்துக்கு போனா அது ஒரு வித்தியாசம் அனுபவமா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு இன்னும் வித்தியாசமா இருக்கு. இந்த மக்கள் சின்ன பிள்ளை எல்லாம் வந்து விளையாடுறது இதுன்றது என்ஜாய் பண்றது வித்தியாசமா இருக்கு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புதுமை உண்டு. நேற்று இங்க சரியான காலமே சரியான நடக்காத மத்தியானத்தோட ஒரு 10 நிமிஷம் நான் குளிச்சுட்டு வரணும். கொஞ்சம் குளிக்கணும். அண்ணாக்கு என்ன பேர்? அண்ணாக்கு
பாஷூருக்குள்ள பிரபாண்டா எல்லாருக்கும் தெரியும். பிரபாண்டா தான் எங்களை அப்போ அந்த கூட்டிக்காண்டு போறாரு, பாப்பா மாட்டாங்க எங்க கொண்டு போகிறாரு. அதான் இந்தியால பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த வியூவை பாருங்க, சூப்பராகவே இருக்கு. இவ்வளவு மக்கள் வந்து நிக்கிறோம். இது கொஞ்சம் தள்ளி போக நல்ல வெள்ள மண்ணோட நல்ல அழகான கணக்கரை இருக்கும். கொஞ்சம் இது வளர்ந்துருக்கு, இது கொஞ்சம் இது வளர்ந்துருக்குது. இதுவும் வெள்ளதான் இருக்கு, வெள்ளையாக தான் இருக்கு. இந்த இது வளர்ந்தபடியாக குளிக்கிற சிஸ்டம் எல்லாம் வந்து நிற்கிறேன் பாருங்க. சாப்பிட்றா நீ அங்கே வீட்டேருந்து சாப்பிட்ருக்கலாம் தானேக்கா, புளியக்கா சாப்பிட்றது வீட்டேருந்து சாப்பிட்ருக்கலாம் தானே. பொரி சாப்பிட்றாக்கா எடுப்போம் அப்படியே. பரவாயில்ல, கேமராவோட நீங்க காவல் இருக்கிறீங்க போல இருக்கு. ரிவேஸ்கேரை போடுங்களே, போடலாம் தானே ரிவேஸ்கேரை. பாருங்க அடுத்த படம் கழிஞ்சால வேறு சூப்பர் வேற லெவல். காணும் அப்படியே திருப்புவா, நல்லா இருக்குது. ஆறு பயப்படுறது. பாய். தொழிலுக்கு இப்ப போறீங்களா? போயிட்டு தான் பாருங்களா? தொழில போறதா? ஒரு நாள் காலையில போய் வருது. காலையில போயிட்டு தான் வருதா தொழில்? 9 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். என்னண்டு 9 மணிக்கெல்லாம் வந்து விடுவாங்க தொழில் முடிச்சு. காலையில எத்தனை மணிக்கு போயிடும் தொழிலுக்கு? காலையில ஒரு 5 மணிக்கு போவான், 6 மணிக்கு போறோம். 6 மணி போயிட்டு நாங்க 8:30க்கு வேலைக்கு போனா 5 மணிக்கு தான் வீட்டை வருவோம். ஆனா மாதம் ஒரு 50,000 சம்பளம். அவன் காலமா 6 மணிக்கு போவான், 8:30க்கு வருவான். ஒரு நாளே 50,000 கொண்டு வருவான். அது அவரவரை பொறுத்து அந்த நேரம் கொடுக்க வரும் தானே. அதை எடுத்து செய்யலாம். ஊறி போட்டு
மக்கள் வந்து குளிக்க வேண்டிக்கிறவங்க சின்னாக்கெல்லாம் உங்கள் குழந்தெல்லாம் குளிக்கணும் உங்கள் பாருங்க. விளையாட்டுல பாருங்க. உண்மையிலே வந்து இந்த திருவிழாதானது உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. உண்மையை சிறப்பாக இருக்குதுன்னா வயது எல்லை வேறுபாடின்றி உண்மையிலே எல்லா மக்களும் வந்து இந்த வழிபாடுகளுக்கு வந்து அவர்கள் குளித்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த பார்க்குற உங்களுக்கு இது இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நான் பிரவான பிள்ளைகள் நிற்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே சூப்பர். இங்கே பாருங்க எல்லாம் குளிப்பேன் குளிச்சா நீங்கள் குளிக்க போறீங்களா? குளிப்பீங்களா? நீந்துவீங்களா? இல்ல இல்ல மாட்டீங்களா? புதைங்க புதைங்க. அவர் புதைங்க புதைங்க எல்லாம் குதைங்க. மெதுவா மெதுவா புதைங்க 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 புதைங்க. தங்காஜி புதைங்க 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 வரங்க புதைங்களா வாங்க வாங்க. மெதுவா மெதுவா மெதுவா. நீந்துங்க நீந்துங்க. பாருங்க அந்த போட்டோ எப்படி போகுதுன்ட்டு. புதைங்க. இதுல பிடிச்சா நினைக்கிறீங்க நீந்துங்க போங்க. காணும் பிடிச்சா காணுமா? புதைங்களா இதுல புதைங்க. இங்க பாருங்க என்ன தண்ணி அடிச்சால் பயந்து ஓடுது. அடிங்க அடிங்க தண்ணி அடிங்க.
பாருங்க சூப்பராக இருக்குதா. நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து அந்தோனியாரை வழிபட்டுட்டு வந்து கரையை வந்து கொண்டிருக்கோம் பாருங்க. கரைக்கு வந்துட்டோம் பாருங்க. தம்பி ஓகே எடுத்துட்டீங்களா? போவோம் அப்படியே. போயிட்டு வாங்க. நான் இதில் நிற்கிறேன். பிரவாண்ணா நன்றியா பிரவாண்ணா சூப்பர் சந்திப்பான் அண்ணா பாருங்க. என்னது அன்பு தமிழ் வியூன்னு சொல்லி அன்பு தமிழ் வியூ ANPU. பாய். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் பாருங்கள். லைட்டுகள் நான் போட்டிருந்த லைட்டுகள் இப்போ நிப்பாட்டியிருக்கேன். நாளைக்கு வந்து ஃபுல்லாக போடுவேன். இன்றைக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டுகளை போட்டிருக்கேன். இங்கே நான் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து முன்னுக்கு கொஞ்சம் இடம் போட்டிருக்கேன். இந்த இதுகளில் வந்து நெட் மாதிரி போட்ட லைட்டுகள் வந்து இன்னும் போட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் பாருங்க. பூசைகள் ஜெபங்களை செய்து கொண்டிருக்கணும்.